ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு வந்து வசமா சிக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போலீஸ் வந்து மல்லி மூலியமா அந்த 2,00,000 பணம் குடுத்தான் இல்லையா புரோகிதருக்கு, அவன வந்து கைது பண்ணிர்றாங்க. அவன கைது பண்ணி அடிக்கிற விதத்தில அடிச்சு எல்லா உண்மையுமே வாங்குனா, ரகு தான் என்கிட்ட காசு குடுத்தான்னு சொல்லவுமே, இப்ப ரகுவ போலீஸ் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சுடர் அடிச்சு புடிச்சு வர்றா. இதனால பல மர்மங்கள் வந்து வெளிய வருது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எதார்த்தமா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த வண்டிய பார்த்துடுறாங்க. ஆனா அந்த வண்டியில வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த முன்னாடி உள்ள லோகோ தான். அதனால இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி, உடனே வந்துட்டு போலீஸ்க்கு நல்ல தம்பிக்கு கால் பண்ணி, உடனே அவங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் அப்பதாங்க அவன் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கான். ஆனா அந்த டைம்ல வந்து மல்லி நல்ல டைம்ல வந்து பார்த்து போலீஸ் வந்து அவன புடிச்சிடுறாங்க. புடிச்ச வேகத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன விசாரிக்கிறாங்க. அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சு அவன் வந்து பதிலே சொல்ல மாட்றான். உடனே வந்து விஜய்னா யாரு? ரகுனா யார்? என்னன்னே அவன் வந்து எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது தான் உடனே வந்துட்டு விஜய் வந்துட்டு மல்லிக்கு வந்து நியூஸ் போகுது. இந்த மாரி இவன் மாட்டிக்கிட்டான் அப்டின்ற மாரி அங்க போய் அங்கங்க எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. எப்ப நியூஸ் வெளிய வரும் அப்டின்னு சொல்லிட்டு. இத வந்து சுடருக்கு மட்டும் இன்னும் தெரியப்படுத்தாம இருக்காங்க. இன்னும் சுடருக்கு தெரியல. ஏன்னா கதிரேசன் வீட்ல இல்ல. அதனால தெரியல. அங்க அப்படி நடந்துட்டு இருக்க, இங்க வந்து விசாரிக்கவும் உடனே அந்த புரோகிதர், "இவன் மண்டையில ஒரு ஹெல்மெட் மட்டும் போடுங்க. கரெக்ட்டா வந்து நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஹெல்மெட்டும் போடுறாங்க. ஹெல்மெட் போட்டா 100க்கு 100% இவன் தான் சார் எனக்கு காசு குடுத்தான் அப்டின்ற மாரி அவர் சொல்லவுமே போட்டு தோல உரி உரின்னு உரிக்கிறாங்க. அடி பிரிச்சு மேய்றாங்க. பிரிச்சு மேய்ஞ்சா அவன் வந்து பதில் சொல்ல, "இல்ல, இல்ல நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்." இதே பிடிவாதத்துல தான் இருந்துட்டுருக்கான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். எவ்வளோ நேரத்துக்கு வந்து அடி தாங்க முடியும்? தாங்க முடியாது இல்லையா? அவன் வந்து "நான் சொல்லிர்றேன், நான் சொல்லிர்றேன். என்ன விட்டுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, "சரி சொல்லு யாரு?" அப்படின்ற மாரி கேட்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ரகு தான். ரகுன்றவன் தான் எனக்கு வந்து காசு குடுத்தான். அவங்க டீம்ல தான் நாங்க எல்லாருமே ஒர்க் பண்றோம். நாங்க மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படின்ற மாரி சொல்லவுமே, எங்க இருக்கான் வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரகு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனா ரகு மட்டும் இல்லாம பல பேர் அங்க இருக்காங்க. உடனே போலீஸ் வந்து இவன் தான் ரகுவான்னு கேட்க, ஆமா இவர் தான் ரகு அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரகுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது! இவன் நம்மள இப்படி மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாரி சொல்லவுமே, அண்ணா என்னண்ணா என்ன தெரியாம சொல்றீங்க அப்படின்ற மாரி கேட்க, இப்படி மாட்டி விட்டியாடா அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியலண்ணே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு கைது பண்ணிட்டு போயிர்றாங்க. "உண்மைய சொல்லு. நீ தான் வந்து அந்த வீட்ல பணத்த எடுத்தியான்னே?" "இல்ல, இல்ல, இல்ல." இப்படியே தான் வந்து ரகு சொல்லிக்கிட்டே இருக்க, உன்ன எப்படி விசாரிக்கணுமோ, அவன எப்படி அடிச்சு எல்லா உண்மையும் நான் வாங்கனனோ, அதே மாரியே உன்னையும் அடிச்சு எனக்கு எல்லா உண்மையும் வாங்க தெரியும். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. இப்போ உடனே வந்து கூட்டிட்டு போகவுமே, இத எப்படியாச்சும் வந்து சுடருக்கு தெரிவிக்கப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்றாங்க. அக்கா இந்த மாரி ரகு அண்ணன வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளோட எல்லா கதையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லவும், எப்புட்றா தெரியும்? அப்படின்ற மாரி கேட்க, அவன வந்து போலீஸ் புடிச்சுட்டாங்க. அதனால அவன் வந்து அடிச்ச அடியில எல்லா உண்மையும் சொல்லிட்டான்க்கா அப்படின்ற மாரி சொல்ல, ஐய்யய்யோ! ரகுவும் வந்து அடிக்கு பயந்துகிட்டு நம்மள கை காட்டிட்டான்னா, மொத்தமும் முடிஞ்சு போயிடுமே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி தவிச்சு போயிட்டுருக்கா சுடர். சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ரகு எப்படி ரகு மாட்டுன நீனு? அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து கோவத்தோட இருக்க. இப்ப எப்படியாச்சும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஆனாலும் நம்ம பேர மட்டும் சொல்லக்கூடாது. நெறைய காசு தரேன் அதுக்கு பதிலா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வரணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து எல்லாமே வந்து தப்பா போயிடும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடுது. உடனே என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்ற மாரி சுத்தமா புரியல. அப்பதான் சொல்றாங்க, "எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற மட்டும் பாருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாம முழிச்சு போயிட்டுருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, "எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையே வந்துச்சு. ஆனா அதெல்லாத்தையும் வந்து கேட்காம, இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா போறாங்க. போனதுமே "யார் மேடம் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி கதிரேசனோட பொண்ணு நான் சொல்ல, சொல்லுங்க மேடம் என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆ
நீங்கள் வந்து போகக்கூடாது. நீங்கள் வந்து இவனை எதுக்காக பார்க்க வந்தீங்க? இல்லை ஒரு விஷயமா நான் பார்க்க வந்தேன். பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லவுமே, இல்லை மேடம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பேசினா ரகு, என்ன ஆனாலும் நீ மட்டும் சொல்லிடவே சொல்லிடாத அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்துட்டு நம்ம நல்ல தம்பிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதில் ஏதோ ஒரு டவுட் இருக்கே அப்படின்ற மாரி நல்லாவே வந்து டவுட் வர ஆரம்பிக்கவுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அப்போ தான் வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, என்னடா இது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிய வருது. என்னன்னா, இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. இதுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அப்போது இவங்க வீட்டில் இருந்தால் காசு வந்து வெளியே போயிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து நல்லாவே தெரியப்படுத்த மல்லிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மல்லி தானே தெளிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் மல்லிக்கு ஃபோன் போட்டு, மல்லி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இந்த ரேணுகா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் கேட்குறீங்க திடீர்னு? இல்லை அவள் வந்து நாங்கள் இப்போ கைது பண்ணியிருக்கவங்கள்ட்ட வந்து பேசிட்டு போனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ தான் எல்லா உண்மையுமே மல்லி சொல்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கவுமே, சுத்தமாக புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆஹா, இதுக்கு மேலே இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவுக்கு வர்றாங்க. என்ன ஆக போகுது, எந்த மாதிரியெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி இப்போ அடுத்தடுத்து வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சுடர் மாட்டுவாளா, இல்லை என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு.